வணக்க மக்களே, சட்டமன்ற நடைபெற்ற ஒரு முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? விஜய்க்கு முதல்வர் பதவியா? தாவைக்காவுடன் கூட்டணிக்கு கொக்கி போடும் பாஜக. இபிஎஸ்ஐ சரிகட்டும் பிளான் பி திட்டத்தை அமல்படுத்தும் அமித்ஷாவா? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு முக்கியமான தேர்தலாக தமிழகத்தில் பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது இம்முறை கண்டிப்பாக மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை கூட திமுக ஒருபுறம், மறுபக்கமோ எதிர்க்கட்சித் தலைவரான அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் கூட தமிழகம் முழுவதும் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த வகையில்தான் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அமித்ஷா அவர்கள் ஒரு பிளான் பி என்ற ஒரு பிளானை வகுத்துள்ளாராம். அதாவது அது விஜய்க்கு முதல்வர் பதவி என்பதை முன்னிறுத்துவதால் மீண்டும் தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக அரசியல் களமானது கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனல் பறக்க ஆரம்பித்து விட்டதாம். குறிப்பாக சொல்லப்போனால் டெல்லி மேலிடத்திலிருந்து பார்வையில் கூட தமிழகம் இப்போது ஒரு முக்கிய போர்க்களமாக மாறியுள்ளதா. அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆகிய இருவரையுமே மையப்படுத்திதான் அமித்ஷா அவர்கள் வகுத்துள்ள இந்த பிளான் பி என்பது அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரும் புயலையே கிளப்பியிருக்கிறதா. இந்த கணக்குகள் பொருத்தினால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவது உறுதி என்ற அடிப்படையில் தான் இந்த பிளான் பி இருக்கும் என்றும் மக்களிடம் பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது கடந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த இபிஎஸ் தற்போது தனித்து நின்று தனது பலத்தையெல்லாம் நிரூபிக்க விருப்பத்தோடு பாஜகவுடன் இனி கூட்டணியே இல்லை என திட்டவட்டமாக அறிவித்திருந்தார். ஆனால் அமித்ஷாவின் கணக்கோ வேறு விதமாக மாறியிருக்கிறதா. இபிஎஸ்ஐ முழுமையாக புறக்கணிப்பதை விட அவரை சரிகட்டி தனது கூட்டணிக்குள் கொண்டு வருவதே பாஜகவின் முதல் இலக்கும். அதற்காக இதற்கிடையான பழைய வழக்குகள் மற்றும் உட்கட்சி பூசல் என்பது ஒரு கருவியாக பயன்படுத்தி அவரை பேச்சுவார்த்தை மேசைக்கு வரவழைக்க டெல்லி தீவிரமாக முயற்சித்து வருகிறதா. இபிஎஸ் தான் தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளர் என்பதில் பிடிவாதமாக இருக்கிறார். ஆனால் அமைச்சரை சரிகட்டி அதிகாரப்பர பகிர்வு முறைக்கு சம்மதிக்க வைக்க அமித்ஷா தரப்பில் புது அழுத்தங்கள் எல்லாம் கொடுக்கப்படுவதாக தெரிகிறதா. அதாவது ஒருவேளை ஆட்சி அமைந்தால் 2.5 ஆண்டுகள் பாஜக அல்லது அதன் கூட்டணி கட்சிகளுக்கு முதல்வர் பதவி என்ற ஒரு ஃபார்முலாவை முன்வைக்கிறார். விஜய் கேட்கும் முதல்வர் பதவியை அவருக்கே வழங்குவது கண்டிப்பாக முடிவுள்ளதாக கூறப்படுகிறதா. இபிஎஸ்க்கு இணையான பாஜக தற்பொழுது அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு என்பதுதான் பார்க்கப்பட்டு வருகிறதா. இந்த நிலையில்தான் அதாவது அமித்ஷாவின் இந்த திட்டம் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிப்பது போன்று, ஒன்று இபிஎஸ் மறுமுயற்சி பணிய வைப்பது, 2 விஜய் கண்டிப்பாக தலைவரை தங்களது பக்கம் இழுப்பதன் மூலம் திராவிட அரசியலுக்கு கண்டிப்பாக தமிழகத்திலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் அமித்ஷாவின் இந்த பிளான் பி கண்டிப்பாக செயல்பட வைப்பதுதான் அவருடைய முதல் வேலையாக பார்க்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்துதான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்திலே கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இந்த பிளான் பி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்து அதாவது எதிர்க்கட்சித் தலைவரான அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் முடிவு என்னவாக இருக்கும், அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதே ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.